பேசுங்க ஆரியா. மாப்பிள்ள சொல்லுங்க, மாப்பிள்ள சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன சொல்ல வர்றீங்க? பேசுங்க பேசுங்க. மாமா சொல்லுங்க மாமா. சொல்லுங்க பேசுங்க ஆரியா. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் மேடம். மேலே போங்க. ஒரு ரூம் விடாம தேடுங்க. ஓகே மேடம். சீக்கிரம் போங்க. ஜீவா நீங்க இங்கே இருங்க. என்ன தேடுறீங்க? சார் வீட்ல இல்லையே. அது எங்களுக்கு தெரியும். நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க? எந்த பொண்ணு? அப்படி யாரும் இங்க இல்லையே மேடம். இங்க பாருமா, பொய் சொல்லி வீணா சிக்கல்ல மாட்டிக்காத. உண்மையை சொல்லு. நான் எதுக்கு மேடம் பொய் சொல்ல போறேன்? நீங்க யார பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஜீவா அந்த போட்டோவை காட்டுங்க. இந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருந்தானே எங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. இங்க பாருமா, உண்மையை சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருந்தானே எங்களுக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன் சார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. மேடம், மேல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. எங்கேயும் சக்தி இல்லை மேடம். என்ன நடக்குதுங்க? என்ன மேடம் நடக்குதுங்க? சக்தி எங்க? ஓ, சக்தியை தேடி வந்தீங்களா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வீட்டையே ரவுண்ட் அப் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட கேட்டா நான் சொல்ல போறேன். சரி, இப்ப சொல்லுங்க, சக்தி எங்க? உட்காருங்க, டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். மீனாட்சி. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர், சக்தி எங்க? ஒரு 3 days இருக்கும். நான் சக்தியை தற்செயலா ரோட்ல பார்த்தேன். அவங்கள நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை உங்க வீட்டுல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பரிதவிச்சு போயிருக்காங்க தெரியுமா? உடனே அவங்களுக்கு தகவல் சொல்றேன்னு நான் போன் எடுத்தேன். யாருக்காவது என்னை பத்தி தகவல் கொடுத்தா நான் இப்பவே ஓடி போய் பஸ்லயோ ட்ரெயின்லயோ விழுந்து செத்துருவேன்னு சொன்னாங்க. அவங்க பேசுனதை பார்த்தா நிச்சயமா செஞ்சிருவாங்கன்னு தோணுச்சு.
அவங்க பழைய சக்தி மாதிரி தெரியல. சரி, அவங்க சென்னைக்கு எப்படி வந்தாங்க? அத நானும் கேட்டேன். அவங்கள ஏதோ ஒரு கடத்தல் கும்பல் கடத்திட்டு வந்துட்டாங்களா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி, இப்போ சக்தி எங்க இருக்காங்க? இருங்க மேடம், நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே. மும்பைல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போக போறதா என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தயங்கி தயங்கி ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. என்ன ஹெல்ப்? அது கையில பணமே இல்ல, கொஞ்சம் பணம் தர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு பாவமா போச்சு. நான் அவ்வளவா கையில கேஷ் வச்சுக்கிறதில்ல. சோ என்னோட கார்டு ஒண்ணு அவங்க கிட்ட கொடுத்தேன். வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். தயவு செஞ்சு என்னை பத்தி யாரு கேட்டாலும் எந்த தகவலும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். அதுக்கு என்னோட அடையாளத்தை மறைக்க விரும்புறேன், அழிக்க விரும்புறேன்னு சொல்லி சிரிச்சாங்க. ஐ திங்க் அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, அவங்கள பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு இப்ப எங்க கிட்ட சொன்னீங்க? என்ன மேடம் கேள்வி இது? போலீஸ் பட்டாளத்தோட என் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலயும் நான் உண்மையை மறைச்சா எனக்கு பிரச்சனை வராதா? எனக்கு 1000 வேலை இருக்கு மேடம். சக்திக்கு கார்டு கொடுத்தது ஒரு மனிதாபிமானம். அதுக்காக தேவையில்லாத பழிய சுமக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சக்தி இந்நேரம் மும்பை போயிருப்பாங்க. அங்க போய் தேடுங்க. மிஸ்டர் ஜீவா ஃப்ரீயா தான் இருக்காரு. வேணும்னா அவரையும் கூட கூட்டிட்டு போய் தேடுங்க. வாங்க ஜீவா, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப போங்க, ஆனா மறுபடியும் வாங்க. இந்த ஊர்ல வேற யாரு காணாம போனாலும் என் வீட்டுக்கு வந்து தேடுங்க, சரியா? போங்க மேடம். வாங்க ஜீவா. மாப்பிள்ள அத்தை வந்திருக்கேன். மாப்பிள்ள சரண்யா இருக்கா? மாப்பிள்ள நர்ஸ், அந்த மாஸ்கை கொஞ்சம் கழட்டுங்க. மாப்பிள்ள அத்தை வந்திருக்கேன். மாப்பிள்ள சொல்லுங்க ஆரியா. மாப்பிள்ள அத்தை வந்திருக்கேன். மாப்பிள்ள ஆரியா, மிஸ்டர் ஆரியா,
இவங்க யாருன்னு தெரியுதா? இங்க பாருங்க ஆரியா. டாக்டர், டோன்ட் வரிமா, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. கான்ஷியஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எந்த பயமும் இல்ல. இன்னும் 1 or 2 daysல பக்காவா எந்திரிச்சிருவாரு. ஆண்டவா, நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடல. சார், நீங்க சொன்னத அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. நம்பாம வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, நான் சொல்லி கொடுத்தபடி சரியா பேசுனியா? பேசாம இருப்பேனா சார்? அந்த அம்மா என்ன உருட்டி மிரட்டி கேட்டாங்க. அந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்னு ஒரேடியா சாதிச்சிட்டேன். அப்படியா? அவங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரலையே? சுத்தமா வரல சார். போட்டோவை காட்டி கேட்டாங்க. அப்ப கூட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க மட்டும் வரலனா அந்த அம்மா என்ன அடிச்சிருக்கோம் சார். அவ்வளோ கோவமா விசாரிச்சாங்க. வெரி குட். இந்தா, இன்னைக்கு உனக்கு லீவு, போய் என்ஜாய் பண்ண. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஹலோ சார். சார், என்னையா? என்னாச்சு? அந்த ஆரியா கண்ணு முழிச்சிட்டான் சார். குட், வெரி குட். ஆரியா, இதுக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வரேன்டா, வரேன். தண்ணிக்குள்ள உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறது தனி சுகம். மச்சான், வட மாப்ள. என்ன மச்சான் இவ்வளவு நாத்தத்துல கூவத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க? மாப்ள, நான் இறங்குனா கூவம் கூட கங்கையா மாறிடும் மாப்ள. அவ்வளவு பரிசுத்தமானவனா. ஆமா, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? இருக்கு மச்சான். அந்த பிரபாகர் கிட்ட தான் உன் மச்சினி சக்தி இருக்கா. எனக்கு அது தெரியும். தெரியுமா? அம்மா, ஒரு கிரிமினல் எப்படி யோசிப்பான்னு எனக்கு தெரியாதா? அந்த போலீஸ்காரியையும் ஜீவாவையும் அந்த பிரபாகர் நல்லா ஏமாத்திட்டான். சக்திய இப்ப அவன் எங்க மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியலடா. இடத்த மாத்திருக்கான். சக்தி இருக்கிற இடம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஒரு 2 நாள் டைம் கொடு மச்சா. நான் சொல்றேன் அந்த இடத்த.
போலீஸை விட நான் கில்லடி இல்லையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாத மச்சான். எலி பொந்துக்குள்ள இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிப்ப. அதனால தான்டா உன்னை தேடி வந்தேன். டேய், சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபா கொடுத்துருவில்ல? அட என்னப்பா நீ, 2 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணமா? என்னோட ஒரு நாள் செலவுக்கு பத்தாது. எனக்கு அது பெருசுப்பா. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கிட்ட செய்ய போறேன்? முதல்ல ஆளை கண்டுபிடி. நீ எதிர்பார்க்கறதுக்கு மேல நான் கொடுக்கிறேன். Cheers. மாப்ள, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என் அன்பு சகல எப்படி இருக்கான்னு விசாரிக்கணும். சகல மேல அவ்வளவு பாசமா? பின்ன அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டா நம்ம பொழப்பு நாரி போயிரும்டா. எதுக்கும் விசாரிச்சு வைப்போம். போனை கொடு. இல்ல ஓகே ஓகே தானே? டாக்டர். 1 செகண்ட். எஸ் டாக்டர். ஹலோ. வணக்கம் டாக்டர். நான் ஆர்யா சகல அருண் பேசுறேன். சொல்லுங்க. என்னோட சகல ஆர்யா எப்படி இருக்காரு? அவர் கண்ணு முடிச்சிட்டார் சார். என்ன டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார், அவரு ரெக்கவர் ஆயிட்டாரு. என்னாச்சுடா? நடக்க கூடாதது நடந்து போச்சுடா. என்னடா சொல்ற? சகல, நீ இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முடிச்சா எப்படிடா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே நான் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்க முடியும். நண்பா, சக்தியை கண்டுபிடிக்கிறத விட முக்கியமான இன்னொரு வேலையை நம்ம முடிச்சாகணும். என்னன்னு சொல்லு மச்சான், முடிச்சிருவோம். என்னோட சகல ரொம்ப அவசரப்பட்டு கண்ணு முடிச்சிட்டான். அவன் முடிச்சு எந்திரிக்கவே கூடாது. அவ்வளவுதானே? நாளைக்கு அவன் எழுந்திருக்கவே மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? முடிச்சிட்டு வந்து சொல்லு. 2 இல்ல 20 லட்சம் அள்ளி தர்றேன். 20 லட்சமா? இப்பவே கிளம்புற மாப்ள. நீ பணத்தை எண்ணி வை. முதல்ல ஆரியாவோட பணம், அப்புறம் உன் கையில பணம். ஆரியாவோட கதையை முடிச்சிட்டு வெற்றியோட வர்றேன். வா. டேய், என்னடா? யாரா நீங்க? டேய், கேக்குறேன்ல, யாரா நீங்க? ரூம்ல இருக்கிறது ஆரியா தானே? எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க பாட்டி, இங்க கோமால இருக்கிறது ஆரியா தானே? ஆமா, ஆரியாதான். அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நாங்க ஆரியாவுக்கு சொந்தக்காரங்க. அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னது, ஆரியாவுக்கு சொந்தக்காரங்களா? உங்க பொகரைய பார்த்தா அப்படி தெரியலையே. இருட்டுல புடிச்ச குழக்கட்டையாட்டம். நாங்க கொஞ்சம் தூரத்து சொந்தம், அதான் அப்படி இருக்கு. யார்கிட்ட கதை விடுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆரியாவுக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது. மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடுங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன்.
என்ன கிளவி நீ? பாசத்தோட அண்ணனை பார்க்க வந்தா இப்படி விரட்டுறிய? ஆரியா உனக்கு அண்ணனா? போடா இங்க இருந்து. என்னடா பாக்குற? போடா போடா அண்ணா, போடா. ஷோ, சார்ஜ் கம்மியா இருக்க.